ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி உங்களை வீடியோவில் மீட் பண்ணுறதுல ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2025 சாம்சங் கம்பெனி கேலக்ஸி ஜீரோ அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அந்த மொபைலுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி ப்ரோமோ வீடியோ மாதிரி 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ட்ரெய்லர் தான் அந்த சாம்சங் கேலக்ஸி ஜீரோவோட ப்ரோமோ வீடியோ. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்க்கவே மொபைலோட அவுட் ஸ்ட்ரக்சரே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி ஜீரோ மொபைலோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதோட டோட்டல் டிஸ்பிளே சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். அதாவது மொத்த மொபைலுமே டிஸ்பிளேவால் மூழ்கி இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கவான ஸ்ட்ரக்சரில் பக்கவான டிஸ்பிளேல இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3040 × 1440 ரெசல்யூஷனில் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே மேலே இருக்க கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மொபைல் ட்ராப் ஆனால் கூட அந்தளவுக்கு சீக்கிரம் உடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா 48 மெகா பிக்சலும் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 23 மெகா பிக்சலும் அண்ட் ஸ்லோ மோஷன் கேப்சரிங் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டோட 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அட் ஃபுல் ஹெச்டியாகவும் அண்ட் 4Kவாகவும் நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேமராவில் கேப்சர் பண்ணும்போது இமேஜோட ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4616 × 3464 பிக்சலை நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மொபைலோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் அண்ட் எக்ஸ்னோஸ் 9830யும் CPU வந்து ஆக்டா கோரும் அண்ட் GPU அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸ் யூனிட்னு சொல்லுவாங்க, அது வந்து அட்ரினோ 650யும் RAM வந்து 12GB அண்ட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh. அண்ட் இந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது அண்ட் சேம் டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட், ப்ராக்சிமிட்டி, ஆக்ஸலரோமீட்டர், காம்பஸ் அண்ட் கைரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் ஸ்டோரேஜ் தான் செம்ம ஹைலைட்டு. ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் 1/2 TBயும் 1 TBயும் கொடுத்துருக்காங்க, அதாவது 500 GBயும் அண்ட் அதர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 GBயும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. ஏன்னா இன்டர்னலே நமக்கு 1/2 TBயும் 1 TBயும் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா SD கார்டு தேவையே படாதுன்றதுனால இவங்க எக்ஸ்பேண்டபிள் மெமரி கொடுக்கவே இல்லை. தென் கனெக்டிவிட்டி ஸ்பீடிங் அப்படின்னா டுவல் சிம், ரெண்டுமே நானோ சிம் அண்டு நெட்ஒர்க் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4G 2G 3G எல்லாமே இருக்குது. இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G மேபி 2025 ரிலீஸ் ஆக போகிற இந்த சாம்சங் கேலக்ஸி ஜீரோ மொபைலுக்கு 5G வர வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.0 வேர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபிஎஸ்சில் வந்து AGPS, GLONASS அண்டு BDS அப்படின்னு இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி ஜீரோ மொபைலோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். அதாவது இந்த மொபைல் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ரேட் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ $US படி பார்த்தீங்க அப்படின்னா $1400 அண்ட் அதை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வருது. ஸோ இந்த மொபைலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 lakhக்கு ஒர்த்தியான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த மொபைலில் இருக்குது. ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லணும். இந்த மொபைலோட அவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேனல் தவிர மீதி இருக்கிற எல்லா இடமும் டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலாக ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கும் போது ஒரு நார்மல் ஃபோன் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேவால் கவர் ஆகி ஒரு பார்க்கவே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு ஃபீலிங்ஸை நமக்கு தருது. இந்த சாம்சங் கேலக்ஸி ஜீரோ மொபைலோட யூசர் இன்டர்ஃபேஸ் அது நமக்கு தெரியல. ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான கான்செப்ட் ட்ரைலர் மாதிரி இன்னொரு ப்ரோமோ வீடியோ விட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வீடியோ ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாம்சங் கம்பெனி மேலே ஒரு பெரிய மரியாதை வந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2025 இந்த மொபைல் லான்ச் பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் இந்த மொபைலோட அவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.